ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். யாருக்காக அப்படின்னா, இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு காமனான வேர்டு. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேட்டர் என்ன வேணால் சொல்லலாம். அதுவே இன்னும் நீங்கள் ஃபேமஸ் ஆனீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்க. அதை விட ஃபேமஸ் ஆனீங்கன்னா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஃபான் வியூ, அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டார் மாதிரி தெரிவிங்க. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும், அந்த லெவலுக்கு போவீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வீடியோ மூலியமாக மேக் பண்ணி மக்கள் மத்தியில் நிறையா பேருக்கு தெரிகிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். நல்ல விஷயத்தை நம்ம வீடியோ மேக் பண்ணும்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி தேதிக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு திறமைகள்ன்றது, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயங்கள்ன்றது இருக்க தான் செய்யும். நான் இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போது பெரிய பெரிய டெக் ரிலேட்டட் யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்த்து இந்த ஃபோனை இப்படி தான் பார்த்து வரணுமா, அப்படி பார்த்து வரணும்னு நினச்சி தான் நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அப்படின்றப்ப எனக்கு அந்த நாலேஜ், சரி நம்மளும் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் தான். அப்படின்றக்கப்ப எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க்கான விஷயன்றது இருக்கும். அதை அவங்க வீடியோ மேக் பண்ணி போடும்போது கண்டிப்பாக ஒரு ரீச்ன்றது இருக்கும். இன்றைக்கி தேதிக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனல் கூட இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடித்தது இருக்குது. வெறும் ஃப்ரூட்டு, இந்த கிச்சனில் சமைக்கிற விஷயங்களில் நேச்சுரல் அந்த ராவான சவுண்டை வச்சு பார்த்திங்கன்னா டக்குன்னு சூப்பராக எடிட் பண்ணி 1 மினிட்குள்ளே போட்டு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடைச்ச யூடியூப் சேனலும் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான். எப்படி டிக்டாக் ஏகப்பட்ட பேர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் செஞ்சு டிக்டாக் க்ளோஸ் பண்ண பிறகு இன்ஸ்டாகிராமில் அதே இதை ஃபாலோ பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஷார்ட்ஸ் வீடியோ. அப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோ மூலியமாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி உங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணி அது மூலியமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு 4 ஷார்ட்ஸ் வீடியோனாச்சும் போட்டுருவோம். பெரிய வீடியோ டெய்லி நம்ம போடுறோம். இதே இது என்னோடய ஃபுட் சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தான். பெரிய வீடியோ நம்ம போடுறதே கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா 3 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம சேனல் ஆரம்பித்து டெக் சேனல் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு. இப்போ தான் 1 வருஷமாக தான் ஷார்ட்ஸ் போடுறோமே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வீடியோ தான் போட்டிருக்கோம். இப்போதைக்கு நம்ம சேனலில் 2,70,000 பேர் இருக்காங்க. ஸோ என்ன ஒரு வித்தியாசன்றதை பாருங்கள் ஷார்ட்ஸ் மட்டும் போகிறனால. இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் மூலயமா மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறீங்க அப்படின்னா 10 மில்லியன் வியூஸு 90 நாளில் அச்சீவ் பண்ணணும். 1000 ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும். ஷார்ட்ஸ் மூலயமா ரெவன்யூ, அந்த ரெவன்யூ விஷயங்கள் நம்ம அப்புறமா பேசலாம். அப்படி இருக்கிறப்ப ஷார்ட்ஸுக்கு மினிமம் ஒரு 15 செகண்ட்லேருந்து 60 செகண்டுக்குள்ளே நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடணும். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா #ஷார்ட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் #ஷார்ட்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். டேக்லேயும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும். சும்மா வேறு ஒரு சேனலில் டவுன்லோட் பண்ணி போகிறேன், இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த வீடியோ அதை தூக்கி டவுன்லோட் பண்ணி போகிறேன்னு போட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு பிரச்சனை வரும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், இல்லை ரீயூஸ்ட் கண்டென்ட் ஸ்ட்ரைக் வரும். அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட ஓன் கண்டென்ட், சும்மா ஃபோனை திருப்பி இப்படி போர்ட்ரேட்டில் வச்சுட்டு உங்களோட ஓன் வாய்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை, இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு அலைவாங்க, இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் போங்க, இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு உங்களோட ஓன் வாய்ஸை உங்கள் ஃபேஸை காமிச்சே போடலாம். இல்லை உங்கள் கையில் புக்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஸ்லைடு மாதிரி ரெடி பண்ணிக்கிங்கன்னா அதை ப்ரிவியூ காமிச்சு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி போடலாம். இல்லை ப்ரோ நான் வ்ளாக் பண்ணுவேன், நிறைய இடங்களுக்கு போவேன்னா அதை இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ எடுத்து நல்ல முறையில் எடிட் பண்ணி நீங்கள் போடலாம். வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்னா அம்மாவை சமைக்க சொல்லி நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூபர்ஸ் நிறையா பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்களும் அந்த ஜானரை எடுத்து சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடாக ஃபோனை பற்றின ஷார்ட்ஸ் வீடியோ, ஃபுட் சேனலில் ஃபுட் vlog பற்றின ஷார்ட்ஸ் வீடியோ, மதுரை FTFSன்னு ஒரு சினிமா சேனல் இருக்குது. அதில் ஏதாச்சும் லேட்டஸ்ட்டு சினிமா நியூஸ், தளபதி விஜய் அவர்களோட படம், தல அஜித்தோட படங்கள், ரஜினி அவர்களோட படங்கள்லாம் வரும்போது என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம மேக் பண்ணி போடுறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் உங்களோட தனிப்பட்ட திறமையை மற்றவங்க மூலியமாக காமிச்சு அதில் ஒரு ரெகக்னேஷன் கிடச்சி அது மூலிமா மணி ஏர்ன் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நம்ம சோஷியல் மீடியா மூலியமாகவே பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும், உங்களுக்கு மினிமம் கேரண்டி இதுனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது.
பேசிக்காக உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களோட திறமையை வெளிப்படுத்தலாம். நீ இதுக்கு வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் பயனுள்ள வகையில் பண்ணணும், நல்ல விஷயங்களை பண்ணணும், நல்ல growth இருக்கும். சும்மா ஏனதானோன்னு இந்த கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இந்த கெட்ட வார்த்தை பேசி இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆகும், நீங்கள் பார்ப்பீங்க, நிறையா லைக்ஸ் வியூஸ் வரும். பட்டு அது ஒர்த்து கிடையாது. ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல ஒரு growth இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு தான் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்பில், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் தெரிவிங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் நிறையா பேர் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் ஒரு சீரீஸ் ஆரம்பித்தோம், பட் அதுக்கு அவ்வளவோ ஒரு சப்போர்ட் ரெகனைசேஷன் இல்லாதனால நம்ம அதை விட்டாச்சு. அப்பப்போ நிறையா பேர் கேட்கும் போது மாதத்துக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே நண்பா. ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, ஃபேஸ்புக்லேயும் ரீல்ஸு, தனித்தனி மெயில் ஐடியை வச்சு உங்களுக்கு யூடியூப் சேனலில் பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும், அதிலே யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிடாதீங்க. தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும். பட் கன்சிஸ்டன்சி முக்கியம். டெய்லி ஒரு வீடியோ போடணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாரத்துக்கு ஒன்று, மாதத்துக்கு ஒன்று போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரோ இருக்காது. டெய்லி ஒன்று போடணும். ஒரு நாளைக்கு 1 ஹவர்னாச்சு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.